பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்முடைய இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது 101வது நாள் 102வது எபிசோட் 14/1/2026 போகி என்று ஒளிபரப்பான. ஆக்சுவலி நீங்கள் பொங்கல் போகி என்று ஒளிபரப்பான அவனில் வச்ச சரியிடும். போகி என்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய ஒரு பார்வை. இதில் வந்து முக்கியமாக வாட்டர்மேனுக்கும் திவ்யாவுக்கும் அடிச்சின சண்டை. நம்ம நேற்று அதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து அதுக்கு வந்து வீடியோ பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது வந்து வீட்டுள்ளார வந்து கான வினோத் வந்தார், இவங்க வந்தாங்க, அவங்க பேர் என்ன, சாண்ட்ரா வந்தாங்க. ஸோ அதன் பிறகு அந்த வீட்டில் என்ன நடந்தது, அதன் பிறகு வந்து இந்த வீட்டிலேருந்து நட்புக்காக என்னெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள், அதுக்கு நம்ம ஸ்பெஷல் வீடியோ நிறைய போட்டிருக்கோம், பேசியிருக்கோம். பட் இதுதான் இன்றைக்கி முக்கிய நிகழ்வுகளாகவே இருந்துச்சு. முக்கியமாக வந்து திவ்யா வந்து இன்றைக்கி வந்து சாண்ட்ரா அண்ட் பிரஜன் மீதான விஷயத்தில் வந்து ரொம்ப மூட் ஆஃப் ஆகியிருந்தாங்க. மிகப்பெரிய அழுகையும் அழுதாங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். முதல் நாள் ராத்திரி இந்த சண்டை இருந்தது இல்லைங்களா, நம்ம அதை பற்றி விரிவாகவே பேசியிருந்தோம்ல. அந்த சண்டையை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் திரும்ப காட்டினாங்க. வந்து இங்கே வந்து பேசுன்னு தைரியமாக சொன்ன ஆதிரை வந்து இருக்கட்டும், மற்றபடி வந்து திவ்யாவே ஒரு கட்டத்தில் வந்து கோவத்துலேருந்து என்ன அப்படின்னு அவர் வந்து மிரட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. அப்படி அவர் எல்லாம் செஞ்சும் கூட இது எப்படி ஆயிடுச்சுன்னா, அவரே என்னவோ எல்லாரும் சமாதானப்படுத்தி இப்போ தூங்குமா, பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் படுக்க வச்ச மாதிரி தான் இருந்தது. அப்படிதான் அவர் போய் அந்த ரூமில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் வந்து முதல் நாள் நடந்த சண்டைக்கான விஷயங்கள். எனக்கு தெரிஞ்சு அவங்க சண்டை போடும்போது எஃப்ஜே இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இல்லையே, மறுநாள் தானே எஃப்ஜே இருந்தார். அதுதான், அதுக்கப்புறம் தான் எஃப்ஜே மறுநாள் வராரா அப்படின்றது, இல்லை எஃப்ஜே ஏற்கனவே இருந்தாரான்றது அது யாராவது கிளாரிஃபை பண்ணல. இருந்தாரு அவரு, ஏன்னா எஃப்ஜேயோட சத்தமே காணுமே அந்த விஷயத்துல அப்படின்னு நான் யோசிச்சேன். உண்மையிலே கனி அந்த விஷயங்கள் பற்றி நானும் வந்து பேசியிருந்தேன். அதில் வந்து அவர் கொஞ்சம் விலகியே இருக்கார். அதாவது இந்த வீட்டுக்கு வந்து அவர் வந்து இன்னைக்கு அழுதுகிட்டே சொல்லுவார், அண்ணனா வந்து நான் வந்து சபரியும் கனியாக்காவையும் நான் கூப்பிடணும், ஆனால் வந்து அதை விட இந்த வீட்டில் நட்பாக எடுத்துகிட்டு போகிறதுல எனக்கு வந்து ஆதிரை இருக்காங்கன்றத அவர் சொல்லுவார்னு வச்சுக்காங்களேன். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனாலுமே யாருமே பெருசாக அவர் வந்து அடக்கிற ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச கலையரசன்லாம் வந்து எப்படின்னா இன்னுமா அவன் இன்னும் திருந்தலமாமா மூமெண்ட்ல தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா போனாலும் திருந்த போற ஆள் கிடையாது. அதுதான், அது வந்து இவர் ஏதோ பாசிவ் பண்ணி பாரு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்குமா. பாரு வந்து கத்துனா கூட அதுல ஒரு கண்டென்ட்டோட கத்துவாங்களாம். ஏதோ 70 நாள்ல வந்து திவ்யா ஒண்ணுமே செய்யாம வந்துடுச்சான். இவர் வந்து அதுல வந்து சபரி தான் வந்து பெஸ்டா லொடலொடலொடன்னு கத்திட்டு இருக்குதான். எஸ், திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஐ லவ் யூ திவ்யா மடியில படுத்துக்கிட்டுமா, அப்புறம் என்னத்துக்கு அதுகிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்த? அதான் உனக்கு தான் அது வந்து ஒண்ணுமே செய்யாம வந்ததுல அதுகிட்ட எதுக்கு போய் நிக்கிற, அதுகிட்ட எதுக்கு போய் வழியிற? இது என்ன இன்னொரு விஷயம் வேற சொல்லுவாரு. அவன் பாய் ஃப்ரெண்ட் அவ இத்தனைக்கும் கரெக்டா சொல்லியாச்சு, அந்த பொண்ணு எனக்கு ஆள் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லியாச்சு. ஆள் இருக்கும்போது அதை வெட்டி விட்டு வந்துரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் அதான் வந்து ஒர்த் இல்ல, அப்புறம் எதுக்கு அதுகிட்ட போய் வஞ்சிட்டு இருக்கிற? அதுக்கு இன்னொரு வேற விஷயம் சொல்லுவாரு. இவர் விளையாட்டா சொன்னாரோ அவங்க விளையாட்டா எடுத்துக்கலாம். இதுல எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. அண்ணனுக்குலாம் எங்கப்பா பிஆர் இருந்தது? ஃபுல்லா பிஆர் பா அந்த பொண்ணு. இதை உங்களை கேட்டாங்களா? எனக்கு தெரியல. நான் என்ன கேட்கறேன் பிக் பாஸ் கிட்ட, இதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க போன எபிசோட்லயோ இல்ல அதுக்கு முன்னாடி எபிசோட்லயோ வெளியில இருக்கிறத பேசும்போது நீங்க வெளில போயிடுங்கன்னு சொல்லுவாரு. ஏன் இவருக்கே தான் சொன்னாரு, இவருக்கே 4 வாட்டி பண்ணி கதவு திறந்து அனுப்பிச்சிடுவோன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்த வெளில நடந்தது தானே பிஆர் விஷயம்லாம் எதுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு ஃபுல்லா பிஆர் தான்ப்பா இருக்கு. சபரி மேல ஒரே ஒரு தப்பு தானா, அவர் வந்து குரூப்பிசம்ல போய் மாட்டிக்கிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்வாரு. இன்னொன்னு எனக்கு புரியவே இல்ல. இவரு நீங்க கமருதீன் பாரு இருந்தீங்களா, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு மட்டும் அது ஒண்ணு. இன்னொரு ஒரு விஷயம் ஜாக்கி, அவர் என்ன பயங்கரமா நான் கண்டென்ட் கொடுத்தோம்ப்பா, நான் முதல்ல வீட்டுக்குள்ள வந்தேன். என்னது இது, யார வேணா முதல்ல வீட்டுக்குள்ள அனுப்புவாங்க, அவங்க முதல்ல வீட்டுக்குள்ள வந்தா வீடியோ ஒண்ணும் இல்லைங்க. அதை நீங்க வந்து சீரியஸா அட்ரஸ் பண்ணிருந்தீங்கன்னா அவருக்கு அந்த பயம் இருக்கும். அதேதான், அவர்கிட்ட நீங்க வந்து ஹோஸ்ட்ல இருந்து பிக் பாஸ்ல இருந்து எல்லாம் விளையாடுறாங்கல்ல, அதனால அவர் அதான் சொல்றாரு, என்ன வச்சுதான் நீங்க ஓட்டுறீங்கடா கதைன்னு அசிங்கமா திட்டாத குறதா. அப்படிதான், அதான் அதுதான் அர்த்தம். நீங்களாம் ஒண்ணுமே கிடையாது, உங்களெல்லாம் ஒண்ணும் இல்லை, என்னாலதான் நீங்க கதையை ஓட்டுறீங்கன்னு உங்களுக்கு வந்து மூஞ்சில வந்து காரி துப்பாத குறைய பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 60 நாள்லயும் என்னவோ போனாருன்னு நினைக்கிறேன் வெளியில. அவரு யாரு 42 நாள்ல போனாரு. ஏதோ அந்த அளவுக்கு தான் இருந்தாருங்க. முழுக்க வன்மங்க. ஒருத்தவர் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒருத்தவர் அந்த வீட்டில் இருந்து 85 நாளில் பணத்தை எடுத்துட்டு டாப் 5ல வந்து எடுத்துட்டு போறாருங்க. எவ்வளோ டேக்ஸ் கழிச்சிட்டு எவ்வளோ காசு வரும் உனக்கு? அந்த பணம் எடுத்தது அவரால் ஏற்றுக்கவே முடியலங்க. அவரால் ஏற்றுக்கவே முடியல. அதை விட நான் வந்து எவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறேன், நீ ஏன் கூட சேர்ந்து நீ தான் இவ்வளோ நாள் வந்துட்டேன்ற, அதாவது அப்ப கண்டென்ட் கொடுத்த உங்களை
உங்களை ஏன் அனுப்புனாங்க? வினோத் மேல இருந்த அந்த வெற்றியே வந்து அவரால் தாங்க முடியல. அதான் உண்மை. அதுக்கு சொல்லுங்க. ஏங்க வினோத் மேல வெற்றியை விட்டுருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, திவ்யா எப்படி இத்தனை நாள் வந்தாங்கன்னு கேக்குறாரு. 70 நாள்லாம் நீ எப்படி உள்ள இருந்த அப்படிங்கிறாரு. உனக்கு நீ சோறு தான் தின்ன தெரியும். அந்த பொண்ணு வந்து நிறைய இடத்துல சமைச்சு இருக்குது, நிறைய இடத்துல இன்னும் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கு. அவ்வளவுதான். எல்லாத்த விட கார்ல இருந்து எட்டி உதைக்கும் போது அந்த 2 பசங்களையும் பாத்துக்கிச்சு. அதுக்காகவே அந்த பொண்ணுக்கு வந்து டைட்டில் கொடுக்கலாம். இந்த கார்ல பாத்துக்கிட்டாங்க இல்லையா ஜாக்கி? அவங்க 3 பேரும் பாடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, நிறைய பாடல்கள் பாடுவாங்க இந்த அதையுமே அந்த வீடியோல காட்டல ஜாக்கி. இன்னைக்கு இந்த நட்புங்கிற அதுதான் அதெல்லாம் இன்னைக்கு வந்து சுபிக்ஷா சொல்லுவாங்க. அந்த கார்ல என்ன நடந்ததுன்றத சுபிக்ஷா, திவ்யா, கனி பேசுவாங்க. ஒரு கிளிப் இருக்கு, பார்க்கணும். பார்த்து நிறைய பேசலாம். அதுக்கு நடுவில் வந்து நிறைய ஒரு 2-3 ஸ்பெஷல் வீடியோ இந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசியிருக்கோம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க, எல்லாம் பூராவும் இதுதான்ப்பா, சபரி தான்ப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு அதனால தான்ப்பா கோவம் வந்துருச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, நான் விளையாட்டாக பேசினேன்ப்பா, அந்த பொண்ணு அப்படியே இதுவாக பேசிருச்சு, அதனால தான் அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா, சாண்ட்ராவுக்கான பாடல் போட்டு உள்ள வருவாங்க. சாண்ட்ராவுக்கான பாடல் போட்டோன்னே திவ்யா கரெக்டாக சொல்லுவாங்க சாண்ட்ரா அப்படின்றவாங்க. ஏன்னா சென்னை செந்தமிழ் பாட்டு போட்டோன்னே அவங்க உள்ள வருவாங்க. உள்ள வந்தவுடனே ஒரு 5 நிமிஷத்துக்குலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மக்களே ஸ்கிப் பண்ணிடுங்க. அதேதான் அது பார்க்காதீங்க. ஏன்னா உங்க லவ், உங்களுடைய திருமண வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு சந்தேகமாயிடும். ஆமா, திடீர்னு டக்குனு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டப்புன்னு வர எல்லாத்த விட அம்மித்துக்கிட்ட போ தள்ளி விட கூடாது பண்ணுவோம். அதுக்கப்புறம் கவனிச்சிங்க இல்லை, கை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சவங்க தான் அது கை வேற க்ளோஸ் வச்சிருந்தாங்க. அதனால தான் அமித்துக்கு இருக்குன்னு இருக்கு. தொடப்பக்கட்டையா, விளக்கு மாத்தா, செப்பலா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏற்கனவே. அவரு அந்த கை இப்போ நம்ம இப்போ பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு உதறி விடணும்ல. அவருக்கு பாவம் இப்படி உதறி விடலாம் வரல ஜாக்கி. முடியாது மேடம். அது ஒரு என்னது, அது ஒரு ட்ராப்பு. கடவுளே ஜாக்கி, உண்மையிலேங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் ஜாக்கி. அந்த ஒரு 5 மினிட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க முட்டி போட்டு ரோஸ்டா கொடுப்பாங்க 20 நாளைக்கு. நான் என்ன இவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எதுக்கு திரும்ப போய் முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் யோசிச்சேன்னு. அப்படிங்களா? ஏங்க அவனும் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பொண்டாட்டி பார்க்காம பிள்ளைய பார்க்காம வெளிநாட்டில் வந்து பாலைவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். 2 பேரும் போய் வீட்டில் உட்காந்து நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டு போட்டு திரும்ப வந்து பூவை கொடுத்துக்கிட்டு 20 நாளில் மிஸ் பண்ண ஒரு கதையை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறீங்க பாருங்க. ஏங்க ஃப்ரீ ஸ்டாஸ்லேருந்து போயாச்சு, நீங்களும் போயாச்சு. போனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்தார். வரும்போது 2 நாள் இருந்துங்க நடுவில். எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணோம். அதை சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு இங்கே வந்து நாங்கள் வந்து 20 நாளாக மிஸ் பண்ணேன்னு சொன்னோம். என்னங்க இது? கொஞ்சம் கூட ஒரு யோசிச்சு பாருங்க. நம்மளாம் நான் கணவன் மனைவே வாழவே இல்லையா? என்னதான் எனக்கு புரியல. எனக்கே புரியலன்னா பாருங்க ஜிகே. இதுல இந்த அயர்லாந்து போயிட்டு வந்துமே மச்சான் அவன் டீசெண்டா கிளம்பி போனான். அவன் கிளம்பவே இல்லை. நான் சொன்னோம், டே ஒரு நிமிஷம் வந்து போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கோ அதுவுமே எதுக்கு சொன்னோம், பாலம் எதுவும் இல்லை அப்போ கூட போக மாட்டேன், பாலாவது வாங்கி வாடா போய் அப்படின்னு சொல்லிட்டு போய் பால் வாங்கின்னு வர சொன்னாங்க. இவங்க போவே இல்லையே அந்த பையன். அதுக்கப்புறம் வந்து இவங்க இப்போ வந்து அதுக்கு அனுபவிக்கிறேன் ஆக்சுவலி. இல்லை 7வது தெருல 8வது மாடியில் இருக்கிற ஆண்டி கூட இருக்கிறாங்க. நீங்கள் இதை விட அழகாக யாராலையும் சொல்லவே முடியாது. என்ன ஒரு யாழ் காட்டும் தெரியுமா, எங்கே ஒழிச்சு வச்சிருக்கேன்னு ஒரு விளையாட்டு விளையாடும்ல, அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு செயல் இப்போ பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாளைக்கு பொங்கல் வேறு, என்ன பொங்கல் வச்சுருவாங்க அதுதானே. சரியா? அதுக்கப்புறம் எனக்கு இவரை கூட விட்டேங்க, அவங்கள கூட விட்டேன். அவரு தூக்கிட்டாரு பொண்டாட்டிய. கையில் மீதக்கும் கனவாணி, கை கால் மூளைத்த காற்றாணி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே, நூறையால் செய்த சிலையானி. அது மற்ற பாட்டுலாம் தப்பாக பாடு, இந்த இடத்துல இந்த பாட்டு தப்பாக பாடிருக்கணும். கரெக்டாக ராகமாக ஸ்ருதியோட சுத்தமாக பாடு. என்ன செய்யணும், பீட் பண்ண மேடம், எப்படியாவது பீட் பண்ணிடணும், குடும்பமே ட்ரை பண்ணணும் மேடம். அதாவது அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன், நான் அதே காண்டு மொமெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர் பாடி தள்ளுறாரு இப்போ தான் வச்சு கையில் அரிகரனுக்கு ஈக்குவலாக பாடின்னு இருக்காரு. நவோ அந்த மாதிரி அவர் வீடியோ எடுப்பாருங்க. திரும்பவும் தூக்க சொல்லி வேறு வீடியோ எடுத்துன்னு டைரக்ட் பண்ணிட்டு பாருங்க. ஒரு படம் எடுத்துட்டாருன்றதுக்காக அவர் ரொம்ப பண்ணுறாருங்க உண்மையிலேயே. அது என்னால் தாங்கவே முடியல மயிலா. சரி விடுங்க. அது ஒழுங்காக எடுத்தால் பிரச்சனை இல்லை,
வாட்டர் கேன் போடுறவங்களாம் கொண்டு வந்து உள்ள டம்ளர் இந்த சீசனில் ஐயோ விடுங்க. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்கும் ஜாக்கி, இந்த லவ் காட்டும் போது நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திவ்யாவுக்கு ஒரு க்ளோஸ் வச்சுருந்துருப்பாங்க. ஆமாம் அவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்களோட லுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நேராக ரம்யா கிட்ட வருவாங்க ஜாக்கி. எனக்கு இவங்க ஒருவேளை இந்தி பிக் பாஸ் பார்த்துட்டு வந்தாங்களா, என்ன பார்த்துட்டு வந்தாங்க தெரியல, இல்லை நமக்கு ஒரு பிக் பாஸ் காட்டுறாங்க, அவங்களுக்கு ஒன்று காட்டியிருக்காங்க போல இருக்கு. ரம்யாவை சொல்றாங்க, நானே அந்த கிளிப்பு பார்க்கல சாண்ட்ரா, எனக்கு இன்டர்வியூல இதை காட்டி என்கிட்ட கேட்கறாங்க சாண்ட்ரா, அப்படி ஒரு விஷயமே நான் பேசல ரம்யா, பிள்ளைங்க மேல ப்ராமிஸ்ன்றாங்க. எனக்கு இது என்ன நீங்க என்ன உங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம இந்த இதுல இருக்கும் தெரியுமா ஜாக்கி, இந்த ஹாலுசினேஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு மட்டும் இல்லாது இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அவங்க நம்புறாங்கண்ணா, நல்லவங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. யாரு? அவங்களே நம்புறாங்க. எனக்கு அதுல ஒரு பெரிய ஆச்சரியமும் இல்லை. இப்ப நான் தான் கண்டென்ட் கொடுத்தேன், 70 நாள் நீங்களாம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு பிக் பாஸ்ல பெரிய புகழ் கிடைச்சிருக்கு, என்னாலதான் நீங்க புகழடைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் நம்புறாருல்ல, கானா வினோத சொல்றாரு. அதையே வந்து அவர் ரொம்ப நல்லவர் இன்னொருத்தவங்க வேணான்னு ஒருத்தவங்க நம்புறாங்கல்ல, அதையே ஒருத்தவங்க வந்து சொல்லும்போது பேசிட்டு இருக்காங்கல்ல, திவ்யா பேசிக்கிட்டு இருக்காங்க திவ்யா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான். அதாவதுங்க அவ்வளோ யாருமே ஹாப்பியா இருந்துடக்கூடாது. திவ்யா பேசிட்டு இருக்காருல்ல, நான் இப்ப அவரு சண்டை போடணும் என்ன ஒரு குட்டி பாரு இல்ல, அதுதான் குட்டி பாருன்னு பேர் வச்சாங்க, புரியுதுங்களா? குட்டி பாருன்னு மட்டும் பேசுறது இல்ல ஜாக்கி, அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இவரு விக்ரம் வந்து இப்பயே நல்ல பேரோட கொஞ்சம் போயிடலாம், திரும்பவும் ஏன் வந்து வியன்னா வந்து அப்படி வியர்டா நடந்துக்கிட்டாங்கன்றதுக்கு ஒரு க்ளோஷர் வேணும்னு சுத்திட்டு இருக்காரு அவரு. அப்படியே சுத்திட்டு. ஆமா, அதுதான், ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அவரு இன்னும் அடிப்படையில் ஜாக்கி புதுசா கல்யாணம் பண்ணிருக்காருல்ல, இன்னும் ஒரு வருஷம் ஆனா தெரிஞ்சிடும் கதை என்ன. அவங்களும் வச்சிருப்பாங்க, அவங்க அடுத்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க என்ன எதால் அடிக்கலாம் அப்படின்ட்டு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். சாண்ட்ரா மாதிரியான ஆளுக்குங்க ரம்யா மாதிரி இருக்கிற ஆள்கிட்ட போய் இப்படி சொல்லுவாங்க, வியன்னா மாதிரி இருக்கிற ஆள்கிட்ட போயிட்டு அழகா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு ஆனாலும் உன் மேலே கோவம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, க்யூட்டாக பேசுவாங்க அவங்க கிட்ட. கனியையோ திவ்யாவையோ அரோராவையோ அவங்க பெருசா எதிர்கொள்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நேரா போய் ஐயோ இப்பதான் குரல் கேட்டு ஓடி வந்தாங்களாம். அதாவது அவங்க நிகழ்ச்சி பார்க்கல, உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா அவங்க என்ன நிறுவுறாங்க அப்படின்னு. அமித் வந்ததே அவங்களுக்கு தெரியாத, அமித்குள்ளார வந்ததே. ஆனா இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா போடுறாங்க, மற்ற சோஷியல் மீடியாக்கள்ல போஸ்டா போடுறாங்க, அட்மின் போட்டுடுறாங்களா, சரி ஓகே, அந்த மாதிரி இருக்காங்க. பட் அமித் வந்து தெரியல. அதே மாதிரி அந்த ஒரு போர்ஷன் மட்டும் தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க ரம்யா. அந்த ஃபுல் லைவ் நான் லைவ் எப்படி திரும்ப பார்ப்பீங்க அப்படின்னு யோசிச்சேன் நான். அந்த ஃபுல் டேவும் நான் பார்த்தேன் ரம்யா, நீ வந்து என்கிட்ட நான் அந்த வார்த்தை சொல்லலை அப்படின்னாங்க. என்கிட்ட கிளிப் அனுப்பிச்சு ரம்யா சொல்லிச்சு, அப்புறம் ரம்யா விடலை, நான் வெளில போய் என்கிட்ட கிளிப் இருக்கு நான் உனக்கு அனுப்புறேன் அப்படின்னாங்க. அதாவது ரம்யா சொல்லுவாங்க, இப்பவும் வந்து நம்ம பேருக்கு எடுக்கிறது, நமக்கு இன்னும் நெகட்டிவிட்டியை பரப்புறது என்ன ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரி ரம்யா பேசுவாங்க. அதுக்கு அடுத்த பெரிய ஆச்சரியம் தாங்க அமித். அமித் இல்ல அமித், எனக்கு ரஜினி அங்கிள் இங்க முத்துமணி அந்த மாதிரியா இருந்தது உங்களுக்கு. அவங்க அப்படியே திரும்பி போனாங்க, அப்படியே கூடு கூடு வேற ஓடிடுவாங்க. எனக்கு முடிச்சிட்டீங்களா அமித்? அவரே தமிழ் தள்ளி சான்றா விட்டு. எனக்கு இதுல என்ன கொடுமைன்னா, இந்த சிரிப்பை நான் திரும்ப வேற எனக்கு வேற அனுப்புவாங்க பாருங்களேன். இப்போ அதுதான் எனக்கு கொடுமையா இருக்கும். மறுநாள் திரும்ப இது ஒரு கியூட் மொமெண்ட்டாக வேற அனுப்புவாங்க. இது சரி விடுங்க, எல்லாம் ஏதோ எவ்வளோ பார்த்தாச்சு. சரியா? இதில் அமித் ஃபர்ஸ்டே சொல்லின்னு இருப்பாரு, யாரும் ஒருத்தவங்க சொல்ற ரம்யா ஃபீல் பண்ணும்போது எனக்குலாம் எவ்வளோ இருக்குது தெரியுமா நெஞ்சில், ஆனால் நான் பேச மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்ட அடுத்த செகண்ட் பேசிடுவார். என்ன சாண்ட்ரா என்ன அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. கையை பிடிச்சதும் அவங்க விடவே மாட்டாங்க, அங்கெல்லாம் குத்துட்டு ஓகே நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்ற மாதிரி ஆயிடுவாங்க. சாகிறதுலையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஆமாம், வாழ்க்கையிலே சாகிறதுலையும் ஃப்ரெண்ட்ஸாக அவங்க கூட தான் இருக்கணும். தொடர்ந்து நான் தொடருவேன், ஐ ஹாவ் ரைட்ஸ் அப்படின்னு ஆஸ்க் அப்படின்ட்டு போய் உட்காந்துருவாங்க. உட்காந்து பக்கத்தில் யாரோ கெமியோ யாரோ உட்காந்து ஓடிடும் எழுந்திரிச்சு, எதுக்கு நமக்கு எதுக்குலாம் வம்பு மாறியத்த கல்யாணத்தை நம்ம கிட்ட வராமல் இருந்தால் போதுங்கிற மாதிரி ஓடுவாங்க. அது அமித்துக்கு நடந்த ஒரு கதை. ஓகேவா? இல்லாத விட ஃபன்னா பண்ணுது அமித், நான் ஃபன்னா பண்ணுது அப்படின்வாங்க. எப்படி இப்படி சொல்ல முடியாது? நான்லாம் ஃபன்னா பண்ணா கூட சொல்ல மாட்டேன். ஓ உனக்கு கோவம் வந்துச்சா சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுவோம் நம்மலாம்.
ஃபன்னாக பண்ணாங்களாம். சரி அடுத்து வந்து வினோத் அவர்களுடைய என்ட்ரி. இதான் பாட்டு கையில் மிதக்கும் கனவாணி. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, வினோத் வந்துருவாப்புல, ஜாலியாக எல்லாரையும் வந்து அமித்லாம் போய் அப்படியே தூக்கி கொண்டாடுவார் அவரை. அமித்துக்கு வருத்தம் வினோத் தான் பேரை சொல்லல அப்படி. ஆமாம், வினோத் சரி விடுங்க, அவ்வளோதான் அவ்வளோதான் வினோத் அவ்வளோதான். ஓகேவா? அதாவது நம்ம வந்து நிறைய பேருக்காக நிற்போம், நம்மளுக்காக நிற்கிறவங்கன்னு இருக்குல்ல அது ரொம்ப குறைவு. நம்மளுக்காக நிற்கிறவங்கள நம்ம நிறைய நேரங்களில் மதிக்கவே மாட்டோம். அவங்கள நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அவங்கள நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம், அவங்கள நம்ம வந்து அது பேர் என்ன சொல்கிறது, கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம் நமக்காக இருக்கிறவங்கள. நமக்காக நிற்க மாட்டாங்க. ஒரு பிரிவுங்கு வந்தது ஏனென்று அது புரியவில்லை, நெஞ்சுக்குள்ளே ஒரு வழி இங்கு வந்தது ஏனென்று அது தெரியவில்லை, அந்த நேசம் இந்த பாசம் நட்பை போல எங்கும் ஏதும் உயர்ந்ததில்லை, வாழ்க்கை அது எங்கு சென்று முடியும் யாரும் அதை அறிந்ததில்லை, நட்புக்குள்ளே ஒரு பிரிவுங்கு வந்தது ஏனென்று அது புரியவில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ திரும்ப நான் மறுபடியும் விஷயத்துக்கு வரேன். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து நோண்டிகிட்டே இருப்போம். ஆனால் நம்மளை மதிக்காது, பரம் பிசாக்கு மதிக்காது. அதுக்கிட்ட போய் போய் நிற்கிறது என்ன, பேசுறது என்ன, பார்த்துக்கிறது என்ன, அதுதான் அங்கே வந்து நடக்கும்னு வச்சுக்கோங்க. பால் தனியாக தாங்க இருக்குது மேடம், தனியாக இருக்குது. அந்த பால் வந்து கிரவுண்டில் தனியாக தான் இருக்குது. பட் ஆனாலும் ஏன் வந்து அந்த கோல் போஸ்ட் நோக்கி எல்லாரும் தள்ளி ஓடிட்டே இருக்கிறாங்க? அது வேற எந்த பக்கம் வேணாலும் அடிச்சாலும் அந்த பால் போகும். ஒய் ஆர் கோயிங் டு கோல் போஸ்ட், அதான் கேமு. தட்ஸ் இட். என்னது ஏதாவது புரியுதா இதில்? சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. கண்ணாடி கேட்டுட்டு சொல்லுங்கள் நீங்கள் எது வரணும் தேசிய. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அரோரா அழுவாங்க. அரோராவுக்கு என்ன பயம்னா, இவர் வந்தார் நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடும். எல்லாரும் சமாதானப்படுத்துவாங்க, ஏச்சி இல்லை அவரே சொன்னார் அப்படின்ட்டு. அவர் எங்கே சொல்லியிருப்பாருன்னா, அரோராவுக்குலாம் தெரியாது, ஏன்னா விஜேஎஸ் முன்னாடி தான் அவர் சொல்லியிருப்பார். நான் கூட யோசித்தேன், என்ன அரோரா எதுக்கு இப்போ வந்து திடீர்னு இப்படிலாம் அழுகுது, அதான் அவர் தான் சொன்னார்ல இன்னைக்கு அப்படின்ட்டு. அதை நமக்கு தான் காமிச்சாங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு அவர் வந்துட்டு ஹாய் மட்டும் சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு எல்லோரும் சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்க்கலாங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு டக்குன்னு போயிடுவார். நானே தான் பொட்டி எடுத்தேங்கிறத அவங்க முன்னாடி தான் சொன்னாரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை யாராவது அது தவறாக இருந்தால் அதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பட் அரோராவுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும், எனக்கு நீ என்ன நான் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி ரெண்டு பேரும் ஹக் பண்ணி அவர் வந்து அதுக்கப்புறம் கான வினோத சிரிப்பாக்கிடுவார். எனக்கு அழுவுறியா இல்லை காசு தூக்கி போனதாக அழுவுறியா அப்படின்னு, 18 லட்சத்துக்கு அழுவுறியா அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போகும். இதன் பிறகு இந்த பிபி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணிடலான் இருக்கேன். இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது, போதும். அதுக்கப்புறம் வேணா அடுத்த இதில் வேணா தொடர்ந்துக்கலாம் சீசனில். அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க, ரெட் கார்டை கொடுக்கறத பற்றி வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக. ஓகே. அதாவது என்னென்னா இப்பயும் ஒன்றும் குறைஞ்சி போகல, இந்த சீசனுக்கு வந்து ஒரு 3வது கார்டாக வந்து ரெட் கார்டை வந்து கொடுத்து தொலையிட்டோம் அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் பாருங்க. கொஞ்சம் அக்கா கிட்ட சொல்ல சொல்லுங்க. பிபி உங்க ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கெல்லாம் நான் பயன்படுத்த மாட்டீங்களா? இது வந்து அவங்களோட கார்ப்பரேட் டெசிஷன், அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பயன்படுத்துறது இல்லை. இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் வருஷமா எப்படி தப்பிக்கிறீங்க அப்படின்னு ஒரு பெரிய டவுட்டு மேடம். ஆனால் இந்த வாய் இருக்கு பாருங்க மேடம், வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். ஸோ இது ஒன்று. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுமே அங்கே ஒர்க்கர் தான். அவர் டிசிஷன் மேக்கர் கிடையாது. ஸோ இன்னைக்கு பாருங்க, கனி வந்தோடனே கனிமா குனிமா எல்லாம் சொல்லி கொஞ்சம் எல்லாம் பேசினாரு. ஆனால் வீடியோ எப்படி வந்தது இன்னைக்கு? ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற டைலாக்லாம் நல்லா பேசுவார். நீங்கள் எல்லாரும் உங்களை குரூப்பிசம்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அதுதான் இந்த வீட்டில் ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பொட்டியெல்லாம் திறந்தாங்க. அந்த பொட்டி திறக்கும் போதே நான் முடிஞ்சு அந்த மாதிரி தான் அந்த வீடியோ வருது. அந்த வீடியோவை பற்றி அப்படியே பின்னாடி பேசலாம். அதனால இந்த கமெண்ட்டுகளை பேசி முடிச்சுட்ருவோம். ஐயோ, நான் கரெக்டாக இருக்கணும் இல்லையோ, என் ஃபோன் கரெக்டாக இருக்குது, ரிமைண்டர் கொடுத்துருச்சு அதுக்குள்ளே, நீங்கள் ஷேர் பண்ணுவதில்ல உன் வீடியோவை, அதுக்கான நோட் பேட் ஓப்பன் பண்ணி தரேன் அப்படின்னு. எது வேணுக்கோ இல்லையோ பரவாயில்ல விடுங்க, அதுவாது நமக்கு ரிமைண்ட் பண்ணுது, நம்ம கூட ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கு, போட்டு போது விடுங்களேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, இவர் பேர் வர மறந்துருச்சு டக்குன்னு. கள்ளப்புருஷன்.
இல்லை சரி, நான் அப்படியே அவர் கள்ளபூசணம் இருந்தாலும் அந்த மாதிரி பேரில் சேவ் பண்ணி வைக்க மாட்டேன். தெரியும் மேடம், நீங்கள் பயங்கரமாக பொம்பளை பேர் சேவ் பண்ணி வைப்பீங்க மேடம், எனக்கு புரியும் மேடம். இல்லை அதுவும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் கூட பழகிறது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் நோ. சரிங்களா, ஃபஸ்ட்டு கமெண்ட்டு நீங்கள் கமெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? அப்புறம் இதை விட்டேன் அதை விட்டேன் அவங்க பேரில் எஸ் விட்டேன். நீங்கள் எப்படி விட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை மேடம், கொடுக்கறது என் கமெண்ட் எடுத்து கொடுத்துட்டு அவ்வளோதான் வாசிங்க. ஓகேவா? அமுதர் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, கனியும் விக்ரமும் வெரி வெரி மெச்சூர்டு பர்சன், மிக மிக அழகான நட்பு, எத்தனை பேருக்கு வாய்க்கும் இந்த வரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மை. அண்ட் சாரா அவர்களும் சையத் அலி அவர்களும் நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. வனிதா அவங்க வந்து கனி வந்து பாய்சன் பாட்டலாம், விக்ரம் பாய்சன் பாட்டலாம், எஃப்ஜேவுக்கு ஒரு மூஞ்செல்லாம் வேற போட்டிருக்காங்க. அவங்களுடைய கருத்தை வந்து பயங்கரமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி நமக்கு தோணலை. ஓகேவா? அண்ட் விஜயா ரவி, வந்தனா, ஜெயா, யூசர் இவங்க எல்லாருமே நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. செலீன் ராணி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லவ் யூ ஜாக்கி, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேலுக்கு லவ் யூ சொல்கிறாங்களா அவங்க. தேங்க்யூ. பிகாஸ் கனி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஒரு வகையில் கனி என்னோட கம்பேர் பண்ணிக்குவேன் ஓகே அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நன்றிகள். கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது ஜாக்கி அந்த வீடியோ அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லதா அவர்கள் வந்து என்னென்னா அரோரா தான் வின்னராக வரணுன்ற அவங்களுடைய ஆசையை அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. படிக்கிட்டாமா? செகண்ட் கமெண்ட்டு பிரியா அவங்களோடது. ஸோ ட்ரூ, சப்டில் திங்ஸ் டிஸ்கஸ்ட் ஹியர் வித் பிபிஎஸ் பிளாட்ஃபார்ம், தட் இஸ் ஜாக்கிஸ் யூனிக்னஸ்ஸா. கனி மாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மிகவும் சிலரே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் திலகவதி சொல்லியிருந்தாங்க, உண்மையிலேயே உங்கள் பேச்சே உறவின் புனிதத்தை மேம்படுத்துகிறது, அருமை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நீலா ஓகேவா, அவங்க வந்து என்னென்னா, ரியலி ஜாக்கி அண்ட் சுதா மேம், சுதா நான் ரொம்ப நாளாக உங்களை பார்க்கிறேன். நான் பிக் பாஸ் சீசனில் ரசிச்சித்த பல விஷயங்களை நிறைய நீங்கள் பேசுவதை பார்த்து மகிழ்ந்தேன். ஸோ க்யூட் அண்ட் நைஸு. அரோரா பியோர் சோலு, கனி ஸ்வீட் கேர்ள், உங்களின் வாழ்க்கை பாதையில் நானும் சிறு துளி போல் பழகி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நன்றிகள். அண்ட் மஞ்சு வந்து எக்ஸலண்ட் போட்டு வந்து நிறைய ஹார்ட்டு. பிரிசிலா அவர்களும் ஹாய் சொல்லியிருந்தாங்க. லதா சொல்லியிருந்தாங்க, ஹாய் ஜாக்கி, ஹாய் சுதா அண்ட் ஜாக்கி, வேறு லெவல் கனி அண்ட் விக்ரம் நட்பு, அதை விட அரோரா இன்னும் சூப்பர், என்ன தெளிவு, என்ன தவிப்பு, ரியலி அரோரா வந்து ஒரு குட் சோல். ஏன்னா அவங்களுடைய அந்த அழுகையில் தான் அந்த முடையுமே அந்த பிளாங்க் வந்து உடையிறது வந்து அவங்களுடைய அழுகையின் காரணமாக தான். ஓகே. அண்ட் முரளிதரன் சொல்லியிருந்தாரு, ஹாய் அண்ணா, கொஞ்சம் பெரிய கமெண்ட்டு தான். நீங்கள் சொன்ன அப்புறம் நான் வந்து பராசக்தி படம் வந்து நேற்று காலையில் பார்த்தேன். அப்புறம் ஈவினிங் வந்து அப்பாவும் நானும் போனோம். எங்கள் அப்பா கூட நான் அதாவது படம் பார்த்தது வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போகணுங்கிறப்ப தனியாக போக பயந்துக்கிட்டு அப்பாவை கூட்டிட்டு போயிருந்திருக்காரு 19 வயசுல. ஓகேவா? 19 வயசுல இல்லை, 19 வருஷம் ஆயிடுச்சான் அவங்க அப்பாவும் அவரும் படம் பார்த்து. அப்போ படம் முடிச்சுட்டு கிளம்புனதுல இருந்து அந்த காலகட்டத்தை பற்றி பேச ஆரம்பித்தோம். வீட்டில் அம்மா, என் ஒய்ஃபு எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் காலையில் 4:20 வரை பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் தாத்தா அப்போ போலீஸ் எஸ்ஐயா இருந்தவர். அவரே எங்கள் அப்பா கிட்ட சொன்னதே எங்கள் அப்பா பார்த்துனது நிறைய பேசணும். பார்த்தது எங்க அப்பா பார்த்ததை நிறைய பேசணும். நம்ம மொழி மீதான பாசம் கூடிருச்சு. ஒரு கனத்த மனசோட தான் பார்த்தேன். இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், தேங்க்ஸ், லவ் யூ. அது என்னன்னா நாம செய்யக்கூடிய விஷயமா என்னன்னா, இந்த விஷயம் இவ்வளவு பேர் வந்து அதாவது 300 பேர் 400 பேர்கிட்ட வந்து சாகடிச்சிருக்காங்க. அப்போ இந்த வரலாற்று சம்பவத்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம கடத்த வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. அதுக்காக தான் இந்த பராசக்தி படம் ஒரு தொடக்கமாக இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். இதை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இப்படி ஒரு விஷயம் நடந்தது, இப்படி நிற்கிறதுக்கு நம்ம வந்து 3 சப்ஜெக்ட் வச்சுருந்தா எப்படி ஹிந்தியில் ஃபெயில் ஆகிருப்போம். எல்லாருமே ஃபெயில் ஆகி நான் படித்து மேலே வந்துருக்கவே முடியாது. இருமொழி கொள்கையை வந்து அதை வந்து கெசட்டடில் ஏற்றுனதுனாலையும் அது மட்டுமே போதுன்றது அந்த எதிர்ப்பு தெரிவித்ததுனால மட்டும்தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் உயரங்களை நம்ம அடைய முடிஞ்சுது. இணைப்பு மொழியாக ஆங்கிலமும் தாய்மொழியாக தமிழ்லையும் நம்ம சிந்தனைகளோடு இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதான் உண்மை, அதான் நிதர்சனம். ரைட். அதை தான் நம்ம வந்து நம்மளுடைய வளர தலைமுறைக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அது கடத்தப்படணும்னு சொல்ல வரேன். தேங்க்யூ முரளிதரன். அதே மாதிரி இந்த இன்னொரு பையன் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டு தானே வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் ஹரி அவன் சொல்லியிருந்தான். அந்த இது என்னென்னா
ஸ்பெஷல் வீடியோவில் வந்து நீங்கள் ஸ்பெஷல் வீடியோ மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து நம்ம வந்து தமிழில் அது வந்து நல்ல ஐடியா தான் அது. நம்ம கொஞ்சம் நடுவில் செஞ்சுட்டு இருந்தால் அதை கொஞ்சம் விட்டான் நம்ம எடிட்ரு தம்பி வந்து மறந்துட்டான். ஸோ அதனால தான் சரி ஓகே செஞ்சுருவோம். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா அவர்களோடது. இந்த சீசன் டாக்ஸிக்காக இருந்தாலும் கனி அவர்களோட வருகை, விக்ரம் அவர்களுடைய உள்ள நட்பு, சபரி, அரோரா, சுபிக்ஷா, விக்ரம் மற்றும் கனி அவர்களின் நினைப்பு, பிக்பாஸ் வீட்டில் நிலைத்த வன்மம் காணாமல் போய் நல்லாற்றில் நிரம்பிய தருணம், அதை சிறப்பாக வீடியோவாக பதிவிட்ட அந்த அழகிய நட்பை சிறப்பாக விமர்சித்து மேலும் அழகாக்கி புரிதல் ஏற்படுத்திய ஜாக்கி அவர்களுக்கும் அடுத்ததான் ரொம்ப முக்கியம். ஐயோ அதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இருக்கிறதுலே முக்கியமே. இனிய குரல் கொண்ட வாய்ஸ் ஓவர் மேடம் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் போட்டு நிறைய லவ் கொடுத்துருக்காப்புல. ரொம்ப தேங்க்யூ சூர்யா. ஓகே, கிருத்தி சொல்லியிருந்தாங்க ஜாக்கி சுதா ஐநோ இது வந்து கனியோட ஸ்பெஷல் வீடியோ, பட் இதில் ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணணும்னு விரும்புகிறேன். கனியோடைய ஸ்பௌஸ் எந்த அளவுக்கு புரிதலோடு இருக்காரோ அந்த அளவுக்கு விக்ரம் ஒய்ஃப் ஆல்சோ மஸ்ட் பி அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். அவங்க நியூலி வெட் கப்பிள்ஸ் பட் சீம்ஸ் டு பி வெரி அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க வந்து he hugs and expresses his affection to fellow contestants without any hesitation அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? கண்டிப்பாக. ஓகே சூப்பர். ஓகே, மகாலட்சுமி அவங்க சொல்லியிருக்காங்க, ஹாய் ஜாக்கி சார் சுதாமா, சபரி கேட்டிருப்பாரு கனி அக்கா கிட்ட, நீங்கள் ஏன் எனக்கு அந்த ப்ராங்க் பண்ணலைன்னு. சபரி ஃப்ரேஸ் எக்ஸ்பிரஷனும் புரிஞ்சிக்க முடியல, பட் ஹி ஆல்சோ மிஸ்டு கனி அக்கா லாட்டுன்னு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பாவாவுக்கு நீங்க தாண்டா ஃபேவரட்னு சொல்லியிருப்பாங்க. கனிக்காக விக்ரம் அண்ட் சபரி லவ்லி பாண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அண்ட் ஹூஸ் பாஸ் வந்து என்னென்னா ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம், கண்கள் வேர்த்தது, ஈரம் கண்ணீரம், கண்ணீர் வந்தால் மனதில் ஈரம் உள்ள மனிதர், கண்ணீர் வரவில்லை என்றால் நீங்கள் ஒரு பெரிய ஈர வெங்காயம். ஓகே, அண்ட் ஃபாத்திமா அபு, நிவேதிதா, செல்வா, அமுதன், செலின், சித்ரா, ஆனந்தி, இவங்க எல்லாருமே நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. அதில் செலின் வந்து மெல்ட் ஆகிட்டாங்களாம். ஓகே, டேக் இட் அப்படின்னு வேற உங்களுக்கு கொடுத்து நிறைய லவ். அவங்க தான் வந்து பொதுவெளியில் ஒரு ஆணிடம் வந்து லவ் யூ சொல்கிறேன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், அவங்க தான் தெரியும். ஓகே, அது இப்போ திரும்ப அதான் மொதல் கமெண்ட்டில் படித்தேன். இல்லை, நீங்கள் ஒரு முக்கியமான கமெண்ட்னு சொல்லி ஒன்று படிச்சிங்களா? அப்போ நம்ம ஒரு முக்கியத்தை எட்டு வரணும்ல, நம்ம நான் சும்மாவா? அப்புறம் முக்கியத்தை நல்லாவே படித்தாச்சு அந்த கமெண்ட்டில். இவருக்கு ஞாபகம் இருக்காமா, இன்றைக்கி நாளைக்கு செலின் வந்து பேர் சொன்னவளே மறந்துடும், யார் பேருமே ஞாபகம் இருக்காது. லதா பேரே விட்டுருந்தீங்க பாவம். அதான் அதுக்கு சிறப்பு செஞ்சுட்டா அது நாளைக்கு நான் போஸ்டாகவே போடுவேன். போடும் எனக்கு என்ன. ஓகேவா? அண்ட் சுஜாதா சொல்லியிருந்தாங்க, ரொம்ப அழகான நட்பு, அன்பான மனிதர்கள் கனி, அரோரா, விக்கல்ஸ் அண்ட் சபரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நன்றிகள். அதன் பிறகு வந்து அமுதா சொல்லியிருந்தாங்க, கனிக்கும் விக்ரமுக்கும் வெரி வெரி மெச்சூர்ட். அது நம்ம முதல் கமெண்ட்லேயே படிச்சுட்டோம், ரொம்ப அழகான நட்புன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் சாரா வந்து சூப்பர் சொல்லியிருந்தாங்க. சூப்பர். ஓகே, சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் வீடியோ, ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ அப்படின்லாம் சொல்லி நிறைய பார்வதி, கமருதீனை வந்து நிறைய காட்டியிருந்தாங்க, திவாகரை காட்டியிருந்தாங்க நிறையா. அதிகமாக கண்டென்ட் கொடுத்த திவாகர். ஆமாம், திவாகரை அதிகமாக கண்டென்ட் கொடுத்தனால அவர் இருந்தார். திவ்யாவுக்கும் அரோராவுக்கும் ஒரு நட்பு இருந்ததுங்க, அதை காட்டியிருந்துருக்கலாம். அதை வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே காட்டலை. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கும் விக்ரமுக்குமான ஒரு நட்பு, கனிக்கும் சபரிக்குமான ஒரு நட்பு, கனிக்கும் எஃப்ஜேவுக்குமான நட்பு, கனிக்கும் கெமிக்குமான நட்பு, கனிக்கும் ரம்யாவுக்குமான நட்பு காட்டல. ஓகேவா? சரி, அதை விடுங்க. அரோராவுக்கும் இவங்களுக்கும் ஒரு நட்பு இருந்தது, ஆதிரைக்கும் காட்டலை. கமருதீனை காட்டினீங்க. அதே மாதிரி அரோராவுக்கும் துஷாருக்கும் நிறைய நல்ல ஒரு பாண்ட் இருந்தது. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இருப்பார். ஏன் கலையரசன் கூட இருப்பார் அதில். கலையரசன் பிரவீனுக்கு கூட இருக்கும். பிரவீனுக்கும் இவருக்குமான வினோதுக்குமான ஒரு நட்பு இருந்தது, காணோம். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபரிக்கும் எஃப்ஜேக்குமான நட்பு அங்கங்கே ஒரு தெளிச்சு விட்ட மாதிரி, மற்றபடி இல்லை. வியன்னாவுக்கும் சுபிக்கும் ஒரு நட்பு இருந்தது, காணோம். விக்ரமுக்கும் சுபிக்கும் ஒரு நட்பு இருந்தது. பாருவும் திவாகரும் உனக்கு நீ எனக்கு நான்றது ரொம்ப முக்கியமான ஒரு கிளிப். அது ரொம்ப முக்கியமான கிளிப். அது வந்து பிரசித்தி பெற்ற கிளிப்பும் கூட. அதுக்கு தேங்க்யூ பார் வேற சொல்லுவார் அவர். அதனால நீங்க ஒரு மாதிரி இது நட்புன்ற போரில் போடாமல் திவாகருக்கு போட்ட ஏவி மாதிரி இருந்தது. ஆமாம், ஏன்னா அவர் சொல்கிறது உண்மைதான். உங்கள் சீசனே வந்து அவரால் தான் தாங்கி நிற்கப்படுது. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இதுதான் நடந்தது. இதில் எல்லாரும் வேற அந்த இது ஏன்ப்பா இன்னொருக்கா போடல அப்படின்னு வேற, இந்த போன வாட்டிலாம் போடுவாங்களே திரும்ப ரிப்பீட்லாம் கேட்பாங்களே அப்படின்னாங்க. எப்படி கேட்பாங்க? யாருமே கேட்கல. அவ்வளோதான். ஓகேவா? இதுல இல்லாதவங்க நீங்க போட்டா அங்க இருக்கிறவங்க எப்படி கேட்பாங்கன்னு கேக்குறேன். இருக்கிற ஒரு பொண்ணையே அழ வைக்கிறீங்க நீங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சிறப்பா செய்யவே இல்லை. ஏற்கனவே அது உடஞ்சி போயிருந்தது. உண்மையிலே கார்ல இருந்த அவங்களுக்குள்ள ஒரு நட்பு,
அரோரா, அவங்க பேர் என்ன சொல்றது, திவ்யா, சுபிக்ஷா. ஆதிரை. ஆதிரை ஆதிரை இவங்க 3 பேருக்குள்ளார ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நட்பு இருந்தது. இவங்க எல்லாரும் வந்து எஃப்ஜே இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது அந்த கிச்சன்ல நடந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்த மொமெண்ட்டுங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லாம் வெட்டிட்டு போயிடுச்சு பழகுது. அதனால காண்டுல வந்து எதெல்லாம் டாக்ஸிக்கா இருக்குதோ அதெல்லாம் எடுத்து வச்சு போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். சொல்லுங்க. அதெல்லாம் அப்படிலாம் பார்த்தா ஜாக்கிலாம் சோக பாட்டு மட்டும் தான் பாடிட்டு இருக்கணும். அப்படியா இருக்காரு? இல்லையா ஜாக்கி? எத்தனை பேர், எவ்வளோ அவார்ட்ஸ், எவ்வளோ விஷயங்கள் நம்ம வாங்கியிருப்போம். நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. ஓகேவா? அந்த மாதிரி எவ்வளோ பிரிவுகள், எவ்வளோ விஷயங்கள், அதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு மனுஷன் வந்து நல்ல பாட்டாக பாடினுக்கார், ஹாப்பியாக பாடுறாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு என்னன்னு கேட்குறேன் நான். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருந்ததுங்க அந்த வீடியோ. அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே நம்மளும் போட்டிருக்கோம், மனசை ஆற்றிக்கொள்வதற்காக. அந்த வீடியோவில் நிறைய பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக அதுலேயும் சொல்லுங்கள், இந்த வீடியோலையும் சொல்லுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகேவா? சரி, ஆடை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்லுங்கள். காசுலாம் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு கண்ணாடி போடும்போது பேச நீ கண்ணாடி கேட்டுப்பா. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வேணும்னே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு விட்டு யாரை நீங்கள் இந்த வீட்டிலேருந்து கூட்டுன்னு போவீங்க அப்படின்னு மொத்தமாக கூப்பிட்டு போகிற மாதிரி பறக்கும் திட்டு வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போனால் நல்லாயிருக்கும். அதில் உண்மையிலே திவாகர் தூக்கிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க ஹைலைட்டு ஆக்சுவலி. அதாவது அப்போ உடனே ஃபர்ஸ்ட் திவாகர் தான் குடுக்கணும் வந்து பாரு தான் அப்படின்ட்டு போவார். இந்த வீட்லேருந்து அவர் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறது பாரு கிட்டயா. சரி, அடுத்து வேற யாருன்னா அமித் குடுக்கணும் வந்து வினோத் சொல்லுவாப்ல. சரி, பிரவீன் காந்தி வந்துங்க, அவரு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது முன்னாடி சொன்னல ஒருத்தர் பறக்குந்தட்டுல தூக்கிட்டு போகணுன்ட்டு, அதில் இன்னொரு கேரக்டர் பிரவீன் காந்தி. அது அப்படியே கூட வந்து திவ்யானே கூட்டு போய் இன்னும் சூப்பரா இருக்கும் பறக்குந்தட்டுல. எனக்கு ஏங்க இப்ப அவர் வந்து இப்படி கேட்பாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டாஸ்க் நடக்கும் ஜாக்கி, அந்த டாஸ்கே விட்டேன்னு நினைக்கிறேன் நான். இப்போ எடுத்தாரு பார்த்தீங்களா, 2 படம் எடுத்தாரு பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் துஷாரையும் அரோராவையும் வச்சு ஒரு படம் எடுத்தாரா, அப்புறம் கையில் களவாணி ஒரு படம் எடுத்தாரு. அதான் அவருடைய படங்கள். அவ்வளோதான், அதுக்கு மேலே படம் வாய்ப்பே கிடையாது. முதல்ல ஒரு டாஸ்க் நடந்தது, அதை விட்டம் பாருங்க. அது ஒன்றும் இல்லை, போகியில் நீங்கள் எதை வச்சுக்கணும் எதை வேணான்ற மாதிரி ஒரு டாஸ்க். அதில் அவர் ஏதோ ஒன்று பேசின்னு இருப்பாருங்க. எனக்கு ஒரு படம், பங்க்சுவாலிட்டி, நான் போய் டைரக்டர்கிட்ட நிற்பேன், ஏதோலாம் பேசிகிட்டு இருப்பாரு. அவர் ஏதோ பேசிட்டுன்னு சொல்லிட்டு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ கேட்டுன்னு இருப்பாங்க பாருங்க. திவ்யா உடனே திவ்யா பேசிட்டு இருக்காரு. திவ்யா யாரு? வியன்னா வந்து திவாகர் பேசிட்டு இருப்பாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த வீட்டுல யாரையுமே பேச விடாம பாரு பேசியிருந்தப்பலாம் எங்க போனாங்க வியன்னா? ஏன்னா அவங்க வாயிலே போடுவாங்க. அதேதான். அதனால இப்ப இவங்க வந்து ஏதாவது சண்டை போடுவாங்களாம். அதுக்காகவே இப்படி ஒரு உயர்ந்த எண்ணம் யாருக்குமே இருக்காதுங்க அந்த வீட்டுல. அவங்க அப்படி. சரி, இப்ப இந்த பிரவீன் ராஜுக்கு வந்துரும், பிரவீன் காந்திக்கு வந்துரும். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, அவர் ஒரு மைண்டில் இருக்கார். இப்போ எப்படி திவாகர் ஒரு மனநிலையில் இருக்காரோ அந்த மாதிரி இவர் எப்படி இருக்காருன்னா, நாம் எது சொன்னாலும் நடக்குது, நான் இங்கே இல்லை ஆனால் நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு இருப்பாருங்க. இப்போ திரும்ப வந்ததுக்கப்புறமா அதே தான் பேசினார் அவர். அதுக்கப்புறம் தான் விஜய் சத்தோட வாய மூடினார். ஏன்னா அது வரைக்கும் விஜய் கேட்டுனே இருந்தார், சார் என்னை பற்றி பேசுனீங்களா, இது மாதிரிலாம் எதாவது போட்டு வாயினே இருந்தார். ஒரு கட்டத்தில் நான் இந்த வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணேன் சார், இருந்தப்போ எனக்கு தெரியும், ஆனால் நான் இல்லை ஆனால் இருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ நான் இந்த வீட்டை மிஸ் பண்ணேன்ற மாதிரி ஏதோ ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் விஜய்ஸ் எதுவுமே பேசலை. அந்த மாதிரி இன்றைக்கி அவர் என்னென்னா, வினோதை தான் நான் நினச்சேன் இந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும், அவர் ஜெயிச்சிட்டாராம் பிரவீன் ராஜ். இப்போ பிரவீன் ராஜ் இவர் எடுத்துகிட்டு போகிறாராம், ஏன்னா அவர் ஜெயிக்கணுமா, இவர் ஜெயிக்க வைப்பார் அப்படின்னாரு. அதில் வந்து பிரவீன் ராஜ் கொடுத்த ரியாக்ஷன் தான் சூப்பர். எங்க ஜெயிக்க வச்சிருவோம் பாராடி கொண்டு வந்துருக்க விட்டுருக்க பத்திரிக்கை என்னங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாப்புல. வினோத் நிறைய பிளேசஸ்க்கு போவார் இதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களை சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். வினோத் வருவார், எல்லாரும் எனக்கு பிடிக்கும்னா கமருதீன் அப்படின்னு கமருதீன் அப்படின்வாரு. அதுக்கு தான் அந்த வீடியோ போட்டதேன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு வந்து விக்ரம் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், கனியை தான் நான் ஒரு ஃபேனாக இருந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கேன். ஒரு கட்டத்தில் எஃப்ஜேவெல்லாம் பார்த்தா எனக்கு பொசசிவ் ஆகிற அளவுக்கு எனக்கு இருந்திருக்கு கனி மேலே. அதனால் கனியை தான் நான் வந்து அவங்க வந்தே ஆகணும் என் லைஃப் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்வாங்க. அவங்க அழகாக லவ் காட்டுவாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ? இது விரல் வலிக்குதா? குடிசை மாற்றுவார். விரல் வலிக்குதோன்னு நினச்சேன். வலிக்குதுன்னா நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் சபரி வந்து எஃப்ஜேவை தான் சொல்லுவாப்புல.
அதாவது வந்து எஃப்ஜே வந்து இவரை சொல்லுவார், ஆதிரையை சொல்லுவாங்க. ஆமா ஓகே கனி வந்து அரோராவை சொல்லுவாங்க. அதெல்லாம் அரோரா வந்து துஷார் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க துஷார் வந்து அரோரா சொல்லுவார். ஆமா துஷார் அழுதுனே வந்து அரோரா சொல்லுவார். ஏன்னா பேசுறதே நிறுத்து அரோரா சரியா இல்லை போல இருக்கு. அது இன்னொன்று இருக்குங்க, நீங்க பெண்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து ஒரு ஆண் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் புறக்கணிக்கிற மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அழகழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆமா நல்ல நேத்துலேருந்து அரோரா வந்து வேற லெவல். ஒரு ரெட் கலர் சில்லி ரெட் போட்டுன்னு வராங்க, பளிச்சுன்னு வராங்க எல்லா இடத்துலயுமே. சாரியிலே இப்ப பேசுறா பாப்பா அப்படின்ற மாதிரி. இப்பதான் பேசல, இப்ப இன்னும் தள்ளி விட்டு போன நேத்து போ அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அது கரெக்டாக அரோரா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அழுது அரோரா தாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு துஷார். பட் ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் நான் விளையாட்டாக சொல்கிறேன் அதை. அதன் பிறகு வந்து அப்சராவுமே அழுதுகிட்டே வியன்னா அரோரா ரம்யா 3 பேருமே அவங்கள இருந்தாலும் கூட வியன்னா இருந்தாங்க அப்படின்னாங்க. இந்த இடத்துலங்க உண்மையிலேயே சுபிக்ஷா அவனை ரொம்ப என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அவன் என்ன திருந்தலாமா மொமெண்ட் தான் அது. ஏன்னா எப்போ உங்களை நிராகரித்து ஒரு பொண்ணு வந்து ஆட்டிடியூடாக காமிச்சு உங்களை அழ வச்சு உங்களுடைய வெற்றிகளில் எல்லா இடத்துலையுமே உங்களை இறக்கி விடும்போது அந்த பொண்ணுக்கு போய் நீங்கள் சேவகம் பண்ணும்போது உங்கள் சுயமரியாதை இழந்துட்டுனீங்களா? கப்பல்லேருந்து வந்தா என்ன, தூத்துக்குடிலேருந்து வந்தா என்ன, துளசி மடத்துலேருந்து கூட வந்தா என்ன, உங்களுக்கு ஒரு சுயமரியாதை என்னன்னு தெரியல. உங்களுக்கு வந்து அது என்ன, அவங்க என்ன பாண்டு உங்களுக்கு அப்படி கொடுத்தாங்க. நீங்கள் அவரை சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், விக்ரமன். ஏன்னா விக்ரமன் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாரு. நீங்கள் போய் வேணா காலில் விடுறீங்களே, நீங்கள்லாம் வந்து பெரிய ஆளாகி இன்னவோ போங்க. ஏன் வந்து அதான் சொல்கிறேனே, நான் திரும்பவும் சொல்கிறது வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், அந்த சுயமரியாதை எவ்வளோ முக்கியம், நம்ம மொழிக்கான விஷயங்கள் இதெல்லாம் தான் வந்து நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து கடத்தப்படாததனுடைய விளைவு தான் இந்த மாதிரி வந்து லிட்டில் பூச்சிகளை வந்து கிரேஸ் ஆகி போகிறது. இதுதான் இருக்கிற ரீசனே ஆக்சுவலி. ஓகே, இதுக்கு அடுத்த நிகராக வந்து ஒரு விஷயம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் திவ்யா வந்து ஃபீல் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது பொறாமையாக இருந்தது. ஏன்னா ஏங்க அதுக்கு தான் பர்பஸ்ஃபுல்லாக போடலையா? அவங்களுக்கு அரோராவுக்குலாம் வெளியில் ஏவிலாம் கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க எல்லாருமே. அதனால உள்ள அங்கே ஒன்று நீ பண்ணலாம் என்ன நாங்கள் பண்ணிக்கிறோன்ற மாதிரி, நீ போகிறதே அவனும் பார்க்க போகிறதே கிடையாது, நாங்கள் போகிறதே 4 பேர் ஷேர் பண்ணுவான்ற மாதிரி போட்டு விட்டாங்க. அதுதான். தண்ணி குடிச்சிக்கிறேன் சார். ஸோ அதுக்கப்புறம் பிரஜன் உடனே ஓடி வந்து நான் உன் பேரை சொல்ல மாட்டேன், நீ எப்படி நினைச்ச, நீ என் லைஃப் ஃபுல்லாக இருக்க, இவளே எனக்கு செகண்டரி தான் அப்படின்னு வர. அவங்க செகண்டரி வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமா வருவாங்க. ஐயா உனக்கு ஒரு கும்பிடு, கூட்டம்மா ஒரு கும்பிடுன்னு சொல்லியிருந்தா அது வேற லெவலில் போயிருக்கும். ஆக்சுவலி அவங்க வந்து கூப்பிட்டு அவரை ரொம்பவே உடஞ்சிருக்காங்க, ரொம்ப உடஞ்சிட்டாங்க. அதான் உண்மை. அவரை ஹக் பண்ணுவாங்க, இவங்க வந்து ஹக் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணும்பொழுது உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு ஃபீலை வந்து டக்குன்னு அழகாக உண்மையை அப்படியே சொல்லிடுவாங்க. யார்கிட்ட அதுவும் பேசவே மாட்டேன், க்ளோஷர் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன விக்ரம் உட்காந்து பேசுவாங்க. அந்த விக்ரம்க்கே வந்து அரோரா ஏற்றி விட்டதுனால, சாண்ட்ரா வந்து விக்ரம் ஏற்றி விட்டதுனால தான் விக்ரம் வந்து திவ்யாவை போட்டு காலி பண்ணிகிட்டே இருப்பார். இன்றைக்கி வந்து அவர் வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பார், கனிக்கிட்ட. அதாவது எல்லா விஷயத்தையும் நான் சொல்லுவேங்க, டீட்டெயிலாக சொல்லுவேங்க. அவங்க எனக்கு இப்படி தான் நடந்ததுன்னு நான் ஆர்வமாக இருப்பேன், சாண்ட்ரா தான் சொல்ல போகிறாங்கன்ட்டு எனக்கு இப்படி தான் நடந்ததுன்னு போயிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா நான் பேசுனேன், அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏற்றி விட்டு தான் இவர் போய் அதுக்கிட்ட போய் கத்திட்டு இருந்தாருன்னு வச்சுக்காங்களா. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு அவங்க உட்காந்து சொல்லும்போது சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஹக்கை கொடுத்துருக்க வேண்டாம், அவங்க எனக்கு இது செஞ்சுருந்துருக்க வேண்டாம். நமக்கு தெரியாதா ஒரு ஹக்குங்கிறது வந்து அந்த ஜென்யூனிட்டி இல்லைன்றது எனக்கு தெரியாதா? அது எனக்கு நல்லாவே தெரியுது விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விக்ரம் சொல்லுவார், நீங்கள் ரொம்ப நேர்மையானவங்களா இருக்கீங்க, யூ டிசர்வ் பெட்டர் அப்படின்வாங்க. ஏன்னா திவ்யாவுடைய பெரிய வருத்தமே என்னென்னா, ஐ எம் ஆல்வேஸ் சூஸிங் த ராங் பீப்புள் அப்படின்றதுக்கப்புறம் அது முடிச்ச உடனே வந்து எல்லாரும் போய் திவ்யாவுக்கு ஹக் கொடுத்தது வந்து க்யூட்டாக இருந்தது. இதில் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குங்க. 40 பேர் எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க வரிசையில் நிற்கிறாங்கலாம் சொல்லுவார்ல, தனியாக தான் உட்காந்துருப்பார், யாரும் கூட உட்கார மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து, இவரெல்லாம் வந்து நடுவில் உட்கார வச்சு தான் அவருக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க. தனியாக உட்கார வச்சுட்டாங்க பாரு. இவர் வந்து கானவனத்தை எதுக்க போய் கூட்டு உட்கார இழுப்பு உட்கார வைப்பாரு. இழுத்து இது மாதிரி தான் அவர் பண்ணுவாருன்னு வச்சுக்காங்களேன். அவரு கலை உட்காந்துக்க வேண்டியதான். இதுதான் நடந்த விஷயங்கள் இன்னைக்கு. வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக சொல்லுங்க. அண்ட் எல்லோருக்கும் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். எல்லோருடைய வாழ்விலும் எல்லா நலமும் வளமும் பெற எல்லாம் வல்ல இயற்கை தொழில் இருக்கட்டும். அனைவருக்கும் தித்திக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஒரு சாங்கோட தெருமுனையில் அடித்து கொண்டோம் சிறிதும் வலித்ததில்லை, மறுநொடி சிறு பிரிவு வந்தால் அந்த வலிதான் தாங்கவில்லை. குறும்பென்றால்
என் கரும்பாக இனிக்கும் பருவமே மயிர்கூட ஒரு இலையாகி நம் காற்றில் பறந்திடுமே. தேங்க்யூ. ஏலே ஏலே தோஸ்துடா நாட்கள் புதுசாச்சு தோஸ்துல்லாட்டி வேஸ்டுடா கேளு ஆம்பச்சு. அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய எல்லோருடைய வாழ்விலும் நலமும் வளமும் பெற எல்லாம் வல்ல இயற்கையும் பிரபஞ்சமும் துணை நிற்கட்டும். என்னமா தோழி பாடலாம், பட் இப்போ வந்து அது போட்டி பாட்டு ஆயிடுங்கிறதுனால நான் வந்து பாடல. மற்றபடி இன்னும் பாடல் கரெக்டா இருக்கு. இல்ல சார், அது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நேற்று தான் வச்சு செய்யப்பட்டிருக்கீங்க, அதனால நம்ம இன்னொரு நாள் அதை பற்றி பாடலாம். பட் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய ஜாக்கி சேகர் மற்றும் signing off.